வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தவேக தலைவர் விஜய் அவர்கள் இன்று தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A பதவிக்கான தேர்வு வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஹால் டிக்கெட் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 19 வெளிநாட்டு பல்கலைகள் இந்தியாவில் கால் பதிக்கின்றன என்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆண்டிற்கு 2 இலவச LPG சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை குடியரசுத் தலைவர் தொடங்கி வைத்தார். சர்வதேச மகளிர் தினத்தன்று பெண்களுக்கு 3 முக்கிய திட்டங்களை வெளியிட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா நாடுகளில் பணிபுரிந்து வரும் 1 கோடி இந்தியர்களை மீட்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போரின் போது துபாயில் சிக்கி தவித்த இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா வந்தடைந்தார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச விமான கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு இன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,23,720 ரூபாயாகவும் 1 கிராம் 15,465 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 315 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டங்கள் மூலம் சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 11,598 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர் போக்குவரத்து கழகத்திற்கு 170 கோடியில் 100 புதிய மின்சார பேருந்துகளின் இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். கோவையில் இன்று அருள்மிகு கோணியம்மன் சுவாமி திருக்கோவிலில் தேர் திருவிழா இன்று நடைபெற உள்ளது. ஏவுகணை தாக்குதலுக்கு இடையே ஈரானில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் முதியோர், கைம்பெண்கள், திருநங்கை மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் இந்த மாதம் வர வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். இதன் மூலம் அவர்களுக்கு 3200 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டான 2025-26ஆம் ஆண்டிற்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான PF வட்டி விகிதம் 8.25% நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புழக்கத்தில் இருந்த 98.44% 2000 ரூபாய் நோட்டுகள் பெறப்பட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில்களில் கடந்த பிப்ரவரியில் 96 லட்சம் பேர் பயணித்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,49 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் எந்தவிதமான சமரச பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடப் போவதில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தன்னுடைய ஆதரவாளர்களை அக்கட்சியில் இணைக்கும் விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதுரை அருகே வருகின்ற 7ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிக போக்குவரத்து உள்ள சென்னை, டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்களை இணைக்க 5 6வது ரயில் பாதைகளை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துபாயில் ஹோட்டல்களில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளை ஹோட்டல் நிர்வாகங்கள் வெளியேற்றக்கூடாது என்று அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வருகின்ற 6ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மாநில நிர்வாகங்களுக்கு ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யா அவர்களின் அலுவலகம் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் ஈரான் தாக்குதலை தீவிரப்படுத்தியதால் மேற்கு ஆசியாவில் பதற்றம் நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக நடந்த நிலப்பரப்பில் வாழும் பறவைகள் கணக்கெடுப்பில் 110 பறவை இனங்கள் இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 5 ஆண்டுகளில் 960 ஏக்கர் தரிசு நிலங்கள் விளைநிலங்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருவெற்றியூர் அன்னை சிவகாமி நகரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட படகு குழாமையை மாநகராட்சி மேயர் பிரியா அவர்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். சென்னையில் 1261 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட 5367 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 8 கோடியே 80 லட்சம் ரூபாயில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக வட மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மார்ச் மாதம் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை அதிகரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு மற்றும் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். மதுரைக்கு நேற்று வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 4400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இன்று தொடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதிகளில் 152 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 852 குடியிருப்புகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் சுவாமி கோவிலின் குளம் ஏப்ரல் மாதத்திற்குள் சீர் செய்யப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 29 ரூபாய் 50 பைசா உயர்ந்து ஒரு சிலிண்டர் 1929 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலிமையான திறன் வாய்ந்த இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். துபாய், அபுதாபி மீது தொடர் ஏவுகணை தாக்குதலை நடத்துவதை பார்த்து கொண்டு அமீரகம் இனியும் சும்மா இருக்காது என்று ஈரானுக்கு UAE அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் நாட்டின் புதிய உச்ச தலைவராக அயதோலா அலிரேசா அராஃபி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். போர் பதற்றத்தில் உலக நாடுகள் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் போரை நிறுத்திவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஈரானில் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பதற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய யூதாவின் கேடயம் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மக்கள் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.